வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். இப்போ நம்மள சுத்தி கீபோர்டுகள், டச் ஸ்கிரீன்னு எல்லாமே டிஜிட்டல் மயம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கும் ஒவ்வொரு பரீட்சை ஹால்லயும் ஒரு மாணவரோட வெற்றிய தீர்மானிக்கிற ஒரு கருவி இருக்குன்னா, அது அவங்க கையில இருக்கிற பேனா தான். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல் படி ரைட் விஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த கையெழுத்து விஷயத்த ஒரு பெரிய ஏக்கமாவே மாத்திட்டு இருக்காங்க. ஏஐ ஜெயிச்சிட்டு இருக்கிற இந்த காலத்துல கையெழுத்து அவ்வளவு முக்கியமானதா? அவங்க தீர்க்க முயற்சி பண்ற உண்மையான பிரச்சனை என்ன? வாங்க இதை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, முதல்ல பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். மோசமான கையெழுத்துன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? பார்க்க அழகா இல்ல, அவ்வளவுதானே. ஆனா அதையும் தாண்டி ஒரு மாணவனுக்கு இதனால என்ன பாதிப்பு வருது? பாதிப்பு வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. உங்க ஆதாரங்கள்ல இது தெளிவா இருக்கு. ஒரு மாணவன் வேகமா எழுதும்போது கையெழுத்து புரியாம போயிடும். ம் அப்புறம் பரீட்சைக்கு படிக்கும்போது அவன் எழுதின நோட்ஸே அவனால படிக்க முடியலன்னா ஒரு சோர்வு வந்துரும். இதுக்கு மேல பரீட்சையில நேரத்துக்குள்ள முடிக்க முடியாம போயிடும். ஓ, ரைட்டிங் ஃபட்டிக்னு சொல்றீங்களே, அதுவா? கை வலிக்க ஆரம்பிச்சிடுமா? ஆமா, கைவலி, சோர்வு இதெல்லாம் அதிகமாயிடும். ஆனா இதோட விளைவு இன்னும் மோசம். யோசிச்சு பாருங்க, டீச்சர்ஸ் பேப்பரை திருத்தும்போது கையெழுத்து புரியலன்னா என்ன செய்வாங்க? மார்க் குறைப்பாங்க, இல்லனா தப்புன்னு கூட போட்டுடுவாங்க. அதேதான். நல்லா படிச்ச பதில் தெரிஞ்ச ஒரு மாணவனுக்கு கையெழுத்தினால மட்டும் மார்க் குறையும் போது அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். நிச்சயமா. மெதுவா அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும். படிப்பு மேலேயே ஒரு வெறுப்பு. நம்ம எவ்வளவு படிச்சாலும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. வெறும் கையெழுத்து ஒரு மாணவனோட தன்னம்பிக்கை வரைக்கும் பாதிக்குதுங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை தான். சரி, இது மாணவன் அளவுல. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இதனால என்ன பாதிப்பு? இருக்கு. ஒரு கிளாஸ்ல பாதி பேரோட கையெழுத்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, டீச்சரோட பாதி நேரம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே போயிடும். ஆமா, பேப்பர் திருத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். 2 மடங்கு அதிக நேரம் எடுக்கும். இதனால பள்ளியோட ஒட்டுமொத்த கல்வித்தரம் பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய சவால் இருக்கு. என்ன அது? மாணவர்கள் சின்ன வகுப்புல 4 வரி நோட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் 2 வரி, 1 வரி, கடைசியா கோடு இல்லாத நோட்டுக்கு மாறும்போது ரொம்ப தடுமாறுறாங்க. கரெக்ட். அது ஒரு பெரிய மாற்றம். அதுக்கேத்த மாதிரி எழுத வேண்டியதும் அதிகமாகுது, வேகமும் தேவைப்படுது. ஆனா அதுக்கு பயிற்சி. அங்கதான் அசல் சிக்கலே இருக்கு. அந்த பயிற்சி கொடுக்கப்படுறதில்ல. மாணவர்கள் உதவி கேட்டு டீச்சர் கிட்ட போறாங்க. ஆனா டீச்சர்ஸாலையும் உதவ முடியறதில்ல. ஏன்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதா? அது அவங்களோட தப்பு இல்ல. அவங்க படிச்ச பிஎட் போன்ற ஆசிரியர் பட்டப்படிப்புகள்ல கையெழுத்தை எப்படி அறிவியல் பூர்வமா சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த ஒரு முறையான பயிற்சியும் கிடையாது. இது ஒரு பெரிய வெற்றிடம். இந்த வெற்றிடத்தை தான் ரைட் விஸ் நிரப்ப முயற்சி பண்ணுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாம எப்பவுமே பிரச்சனைய மாணவன் கிட்டயோ இல்ல பெற்றோர்கிட்டயோ தான் பாக்குறோம். ஆனா ஆசிரியர்களுக்கு முறையான கருவிகள் கொடுக்கப்படாத ஒரு அமைப்பு ரீதியான வெற்றிடம் இருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்றீங்க. அப்போ இந்த வெற்றிடத்தை ரைட் விஸ் எப்படி நிரப்புது? அவங்களுடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமானது. ரைட் விஸ ஒரு சாதாரண கையெழுத்து பயிற்சி வகுப்பா மட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ அது என்ன? அது எல்கேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்காக ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான பாடத்திட்டம், ஒரு கரிக்குலம். அடேங்கப்பா! நான் கையெழுத்து பயிற்சினா வெறும் ஏபிசிடியா அழகா எழுதுறதுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா இது தேர்வுல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான சீன்லக மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அப்படிதான். இது வெறும் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கறதோட நிக்கிறதில்ல. அடிப்படை கையியக்க திறன்கள், அதாவது மோட்டோ ஸ்கில்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அறிவியல் சமன்பாடுகள், கணித தேற்றங்கள் எப்படி எழுதணும், பரீட்சை பேப்பரை எப்படி அழகா பிரசன்ட் பண்ணணும், அதிவேகமா எப்படி எழுதணும்னு எல்லாத்தையும் இது உள்ளடக்கியது. வெறும் புத்தகத்தை வச்சு இதெல்லாம் சாத்தியமா? இங்கதான் அவங்களுடைய தனித்துவம் இன்னும் வெளிப்படுது. அவங்க கையெழுத்து பிரச்சனைய 4 தனித்தனி பகுதியா பிரிச்சுட்டாங்க. எழுத்தோட வடிவம், ஷேப். ஆமா ஷேப். அப்புறம் பேனாவை பிடிக்கிற விதம், அதாவது கிரிப். சரி. 3வது எழுத்தோட சாய்வு, ஸ்லாண்ட். 4வது உயரம் மற்றும் இடைவெளி, சைஸ் அண்ட் ஸ்பேசிங். ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு கருவியை தீவா உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக காப்புரிமையை வாங்கியிருக்காங்க. நிஜமாவா? கையெழுத்துக்காக கருவிகளா? சொல்லுங்க கேப்போம். முதலாவது ஸ்கிரிபோ. இது ஒரு அச்சுத்தட்டு மாதிரி இருக்கும். அதுல மாணவர்கள் ஸ்டைலஸ் வச்சு எழுதும்போது ஓ, அந்த எழுத்தோட வடிவம் அப்படியே கையில பதிஞ்சிடுமா? ஆமா,
தசை நினைவகத்துல அதாவது மசில் மெமரியில ஆழமா பதியும். ரெண்டாவது ப்ரோ கிரிப். இது பேனா மேல மாட்டி விரல்களை சரியான இடத்துல வச்சு பிடிக்கிறதுக்கு உதவும். ஓகே, அப்போ தவறான பிடியால தான் கை சீக்கிரம் வலிக்குது, வேகம் குறையுது. கரெக்ட். ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். அப்போ ஒரு மாணவன் தப்பு பண்ணினா, ஏய் சரியா எழுதுன்னு வெறும் வாயால சொல்றதுக்கு பதிலா இந்த கருவிகளே அவங்களுக்கு இங்கேதான் தப்பு இருக்குன்னு கண்ணுல காட்டுது, அவங்களே அவங்கள திருத்திக்க ஒரு வாய்ப்பு. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. செல்ஃப் கரெக்ஷன் தான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்த 2 கருவிகள் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க. ஆப்ளிக் ட்ராக் அப்படிங்கிற கருவி எழுத்துக்களோட சாய்வை சரிபார்க்க உதவுது. வெர்டியம் கருவி எழுத்துக்களோட உயரம், இடைவெளி இதெல்லாம் சரியா இருக்கான்னு அளந்து பார்க்க உதவுது. ஒரு பர்சனல் டியூட்டர் மாதிரி கூடவே இருந்து வழிகாட்டும். சூப்பர். இந்த சாய்வுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட அறிவியல் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள்ல படிச்சேன். அந்த 62.2 டிகிரி கோணம், அது ஏன் அவ்வளவு முக்கியம்? நேரா எழுதுனா வேகம் வராதா? ஒரு நல்ல கேள்வி. நீங்க ஒரு பந்தை தூக்கி எறியும்போது உங்க கை நேரா போகுமா இல்ல ஒரு சின்ன வளைவோட ஒரு ஆர்க் மாதிரி போகுமா? இயல்பாவே ஒரு வளைவு இருக்கும். அதேதான். நம்ம மணிக்கட்டோட இயற்கையான இயக்கமும் அப்படிதான். நேரா அசைக்கிறத விட ஒரு சின்ன சாய்வோட அசைக்கிறது தான் அதுக்கு சுலபம். ஓஹோ. அந்த இயற்கையான இயக்கத்தோட கோணம் தான் அந்த 62.2 டிகிரி. அதோட ஒத்து போகும்போது நாம தோள்பட்டையை அதிகம் பயன்படுத்தாம மணிக்கட்டை மட்டும் வச்சு ரொம்ப வேகமா கை வலிக்காம எழுத முடியுது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இதற்காகவே நிறுவனர் திரு மோகனக்கண்ணன் ஒரு பிரத்யேக கையெழுத்து எழுத்துருவையே ஒரு ஃபாண்ட்டையே உருவாக்கியிருக்காரு. இது எழுத்துக்களை இணைக்கிறதுக்கும் வேகமா எழுதுறதுக்கும் ரொம்ப உதவுது. வாவ். அப்போ இது மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது போல. இந்த முழு அமைப்பும் எப்படி இயங்குது? ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பங்கு இதுல என்ன? இதுதான் முக்கியமான விஷயம். இது வெறும் புத்தகம் கருவிகளோட முடிஞ்சிடுதில்ல. இது ஒரு முழுமையான அமைப்பு, ஒரு ஈகோசிஸ்டம். இந்த அமைப்புல ஆசிரியர்கள் தான் முதுகெலும்பு. அவங்களுக்கு கிராம், அதாவது கிரேட் எம்பவரிங் மாஸ்டர்ஸ் ட்ரைனிங்னு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்து சான்றிதழ் கொடுக்கறாங்க. அப்போ டீச்சர்ஸையும் இவங்க முழுசா தயார்படுத்துறாங்களா? ஆமா, அவங்க கையெழுத்தை எப்படி போர்டுல அழகா எழுதணும்னு பயிற்சி தாள்கள் கூட கொடுக்கறாங்க. சரி, பெற்றோர்களுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா வீட்ல அவங்க தானே கூட இருக்காங்க. நிச்சயமா. ஆர்வமுள்ள பெற்றோர்களுக்காக என்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. வீட்ல குழந்தைங்களுக்கு எப்படி வழிகாட்டணும்னு அவங்க கத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் சினர்ஜி இனிஷியேட்டிவ் மூலமா பள்ளிக்கூடத்தோட பெற்றோரை இணைக்கிறாங்க. ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை எல்லா மாணவர்களுக்கும் பொருந்துமா? சில மாணவர்களுக்குன்னு தனிப்பட்ட எழுத்து நடை இருக்குமே, அதை இது மாத்திடுமா? நல்ல கேள்வி. இது எல்லாரையும் ஒரே மாதிரி எழுத வைக்கிற நோக்கம் கொண்டதில்ல. தெளிவையும் வேகத்தையும் உருவாக்குறது தான் நோக்கம். அதனால தான் ஒரு சில எழுத்துக்களை இணைக்க சிரமப்படுற மாணவர்களுக்கு கர்சிவ் பூஸ்ட்னு பிரத்யேக ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்கறாங்க. ஓ, அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி. ஆமா, ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்கு எழுத்து வடிவத்தை மறுபடியும் பதிய வைக்க ரைட் பூஸ்ட் ஒர்க் புக்ஸும் இருக்கு. இதுல ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது முறை இருக்கா? ஏன்னா மாணவர்கள் சீக்கிரம் சலிப்படைஞ்சிடுவாங்க இல்லையா? ஊக்கமும் அங்கீகாரமும் இந்த திட்டத்தோட ஒரு பெரிய பகுதி. நல்லா எழுதுற மாணவர்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் பேட்ஜ்கள் கொடுக்கறாங்க, போட்டிகள் நடத்தி சான்றிதழ்கள் கொடுக்கறாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரைட் வைஸ் கிளாஸ்ல மட்டும் இல்லாம ஒரு மாணவன் அவனோட அறிவியல் கணக்கு நோட்லயும் அழகா எழுதுனா அந்த பாட ஆசிரியர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கறாங்க. அடா, இது நல்லா இருக்கே. அப்போ பள்ளிக்கூடம் முழுக்க ஒரு பாசிட்டிவ் சூழல் உருவாகுது. சரி, இந்த திட்டம் தியரியில கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது வேலை செய்யுதா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் எண்களிலேயே இருக்கு. இது 30 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட திட்டம். 30 வருஷமா? ஆமா. இன்னைக்கு 450க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல சுமார் 3.5 லட்சம் மாணவர்கள், 35,000 ஆசிரியர்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அவ்ளோ பேரா? இது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஆமா. ஆனா இந்த எண்களை விட சக்தி வாய்ந்தது மனிதர்களோட அனுபவங்கள். நீங்க பகிர்ந்துகிட்ட பெற்றோர் கருத்துக்களிலிருந்து சிலதை பாருங்க. ஒரு பெற்றோர் சொல்றார். என்ன சொல்றார்? 12 வருஷமா என்னால மாத்த முடியாத என் மகனோட கையெழுத்த ரைட் வைஸ் மாத்திருச்சுன்னு. இன்னொருத்தர், என் குழந்தையோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு, இப்போ அவனோட எல்லா டீச்சர்ஸும் அவனை பாராட்டுறாங்கன்னு சொல்றாரு. ஆஹா. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றியை காட்டுது. இதையெல்லாம் கேட்கும்போது நாம ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும் வரேன். நாம ஒரு சாதாரண கையெழுத்து பிரச்சனையா ஆரம்பிச்ச இந்த உரையாடல் உண்மையில ஒரு மாணவரோட கல்வி வெற்றி, தன்னம்பிக்கை, ஏன் அவனோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு ஆழமான பிரச்சனைங்கிறத தெளிவா காட்டுது. ஆமா, ரைட் வைஸ் வெறும் பயிற்சி இல்ல, அது ஒரு அறிவியல் பூர்வமான முழுமையான அமைப்பு.
இது மாணவர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகம்னு எல்லாரும் இணைக்கிற ஒரு கூட்டு முயற்சி. ரொம்ப சரி. நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். கையால எழுதுறதுக்கும் நம்ம மூளைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்வாங்களே, அது உண்மையா? நிச்சயமா. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நாம கையால எழுதும்போது டைப் பண்றதை விட மூளையோட பல பகுதிகள் ஒரே நேரத்துல தூண்டப்படுது. ஓ, அப்படியா? ஆமா, இது கத்துக்கிற திறனையும் ஞாபக சக்தியும் புதுசா யோசிக்கிற திறனையும் மேம்படுத்துது. நாம ஒரு விஷயத்த கையால எழுதும்போது அதை நம்ம மனசு இன்னும் ஆழமா உள்வாங்கிக்குது. அப்போ நாம இந்த உரையாடல்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் சில அடிப்படையான திறன்கள் நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். ரைட் விஸ் மாதிரி அமைப்புகள் அந்த அடிப்படையை வலுப்படுத்துற வேலையை ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட செய்யுது. கரெக்ட். இது வெறும் கையெழுத்து அழகாக்குறது இல்ல, ஒரு மாணவனோட தன்னம்பிக்கையை அழகாக்குது. உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம நம்மளோட பல சிந்தனைகளையும் வேலைகளையும் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களிடம் ஒப்படைச்சிட்டு இருக்கிற இந்த காலத்துல பேனாவால் எழுதுற இந்த எளிய உடல் செயல்பாடு நம்ம மனசுக்கு ஒரு தனித்துவமான மனித வழியில சிந்திக்கவும், இணைக்கவும், உருவாக்கவும் பயிற்சி அளிக்கிற கடைசி ஒரு கருவியாக இருக்கக்கூடுமா?